வருகிறேன் என்று சொன்னதும் ரோஷினியின் இதயம் அவளை அறியாமலேயே ஏனோ பக் பக் என்று அடித்துக் கொண்டது. காலையிலிருந்து அங்கும் இங்கும் என்று அலைந்ததால் உடல் சோர்வாக இருந்தது. அவன் வருவதற்குள் குடித்துவிட்டு வரலாம் என நினைத்து பாத்ரூமுக்குள் சென்றாள். பாத்ரூமுக்குள் நுழைந்தவுடன் ரோஷினியின் கண்கள் அகல விரிந்தது. ஏனென்றால் அந்த ஒட்டுமொத்த பாத்ரூம் கண்ணாடியால் உருவாக்கப்பட்டிருந்தது. என்ன இது? இந்த இடம் இப்படி இருக்கு? இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்ல தான் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். தலையை சிலுப்பி தன்னை சமாதானம் செய்து கொண்டவள் தன் உடைகளை கழற்றிவிட்டு ஷவரை திறக்க அதிலிருந்து இதமான கதகதப்பான நீர் அவள் உடலில் விழுந்தது. தன்னை மறந்து அந்த சுகத்தை ரசித்தாள். குளித்து முடித்துவிட்டு அங்கிருந்து ஈரம் சொட்டும் தலையுடன் அவள் வெளியே வர சட்டென்று அந்த அறையிலிருந்து விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டது. அச்சோ, இது என்ன கரண்ட் போயிடுச்சா? அவள் யோசித்தபடியே அங்கிருந்த ஸ்கிரீனை விளக்கி பார்க்க வெளியெல்லாம் வெளிச்சம் இருந்தது. அப்புறம் ஏன் இந்த ரூம்ல மட்டும் லைட் ஆஃப் ஆயிடுச்சு? அவள் நினைத்து முடிக்கவில்லை. அவளை பின்னால் இருந்து அவன் அணைத்துக் கொண்டான். நான் தான் லைட் ஆஃப் பண்ணது. ஏன் உனக்கு இது கம்ஃபர்டபுளா இல்லையா? அந்த குரலை கேட்டவுடனே அவன்தான் என்று புரிந்து கொண்டவள் கூச்சத்தில் நெளிய ஆரம்பித்தாள். இங்க பாருங்க, என்னை விடுங்க. முடியாது. இல்ல, இட்ஸ் நாட் ஃபேர். எனக்கு ஹெல்ப் பண்றீங்கன்றதுக்காக என்கிட்ட நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது ரொம்ப தப்பு. அதுக்காக தான் உன்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறேன்னு நினைக்கிறியா? அவனின் சூடான மூச்சு காற்று அவளின் காது மடலில் படும்படி அவன் கேட்க அதில் சிலிர்த்து போய் அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு நின்றாள் ரோஷினி. அது நான் குளித்துவிட்டு வெளியே வந்தவளின் உடலில் இருந்து நறுமணம் வர பெண்ணவளின் வாசத்தை நுகர்ந்தான். நீ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க. குட் ஸ்மெல். அது நான் எதுவும் பண்ணல. உள்ள இருந்த பாடி வாஷோடைய ஃப்ளேவர் தான் அது. அது என்னோடது தான். அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கு. என்னோட செலெக்ஷன் எப்பவுமே நல்லா தான் இருக்கும், இன்க்ளூடிங் யூ. வாட்? நீங்க என்ன முன்ன பின்ன கூட பார்த்துருக்க வாய்ப்பில்ல. அப்படி இருக்கும்போது எப்படி செலக்ட் பண்ணீங்க? யூ ஆர் ரைட் பேபி. என்னோட லைஃப்குள்ள யாரையும் நான் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன். அந்த வகையில் நீ எனக்கு ஸ்பெஷல் தான். அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போய் நின்றாள் ரோஷினி. பின் சற்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்டாள். இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் இங்க கொஞ்ச நாள் தான் ஸ்டே பண்ண போறேன். அதுக்காக தான் உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன். So what? அது வரைக்கும் யூ ஆர் மைன். அவன் அப்படி சொல்லவும் ரோஷினிக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறினாள். அவனின் அணைப்பு அவளுக்கு ஏனோ ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுப்பது போல் உணர்ந்தாள். ரோகனிடம் அவள் உணர்ந்த அருவருப்பை இவனிடம் அவளால் உணர முடியவில்லை. அதே நேரம் அவனின் உயரத்திற்கு தான் அவன் கழுத்து வரைதான் இருக்கிறோம் என்பதையும் உணர்ந்தாள். அந்த லைட்டை கொஞ்சம் ஆன் பண்ணலாமே? இல்ல, அதுக்கான நேரம் இன்னும் வரல. சொன்னவனின் கை அவளின் உடலில் அத்துமீற ஆரம்பித்தது. வயிற்றில் ஊர்ந்த அவனின் கை சற்று மேலே நகர்ந்து செல்வதை உணர்ந்தவள் சட்டென அவனின் கையை பிடித்து தடுத்தாள். என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. உன்னை விட எனக்கு இன்னும் மனசு வரல. சொன்னவனின் சூடான மூச்சு காற்று அவள் கழுத்து வளைவில் பட பெண்ணவளின் காது மடலில் கடித்து வைத்தான். ப்ளீஸ் விடுங்க. சாரி. ரோஷினிக்கு புரியவில்லை ஏன் இவன் சாரி கேட்கிறான் என்று. எதுக்கு சாரி? அன்னைக்கு நடந்தது உனக்கு புதுசு தானே? அவன் இப்படி கேட்பான் என்று ரோஷினி எதிர்பார்க்கவில்லை. கண்களில் இருந்து நீர் வழிந்தது. அவள் அழுகிறாள் என்று அறிந்தவன் அவளை தன் பக்கமாக திருப்பினான். ரோஷினி அந்த இருட்டுக்குள் உயரமான ஆண்மகனின் முகத்தை பார்க்க நினைத்தாள். ஆனால் அது தெரியவில்லை. பெண்ணவனின் முகத்தை தன் 2 கைகளிலும் ஏந்தி கொண்டான். இப்போ எதுக்காக அழுற? I thought you are experienced, but you were fresh. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? Because you bleed on that time. ரோஷினி மௌனம் காக்க கண்ணீர் வழிந்து கொண்டிருந்த அவள் கண்களில் மென்மையாக முத்தமிட்டான். ரோஷினி அவனை தடுக்கவில்லை. அவனின் செய்கையில் பொம்மையாய் மாறி தான் ஏன் இப்படி மௌனம் காக்கிறோம் என்றும் அவளுக்கு விளங்கவில்லை. I need you again, baby. Shall I? அதை கேட்டு அதிர்ந்து போனாள் ரோஷினி. என்ன? Why? Is it not a right time? இல்ல, அப்படி இல்ல. Then what? நீங்க எந்த தைரியத்துல இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க மும்பைல இதெல்லாம் சாதாரண விஷயமா இருந்தாலும் என்னால அதை ஏத்துக்க முடியல. நான் ஏற்கனவே அன்னைக்கு என்ன முன்ன பின்ன தெரியாத உங்ககிட்ட இழந்துட்டேன். அதுல இருந்தே நான் இன்னும் வெளியே வரல. சாரி. இந்த மாதிரி விஷயத்துக்கு வேற பொண்ணை பாருங்க. நீங்க எதிர்பார்க்குற பொண்ணு நான் இல்லை. நீ என்ன அந்த மாதிரி நினைக்கிறியா? You know what? You
யூ ஆர் மை ஃபர்ஸ்ட். இது போன்ற பணக்காரர்கள் இதற்கு முன்னால் பல பெண்களுடன் தொடர்பு வைத்திருப்பார்கள் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் இப்பொழுது இவன் கூறுவது அவளுக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. அன்னைக்கு நீ அந்த ரூம்குள்ள வரும்போது எனக்கு ஏற்கனவே ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் உன்னை உள்ள வர வேணான்னு கூட வார்ன் பண்ணேன். ஆனால் நீ தான் அதை கேட்காம வந்த. நானும் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோலில் உன்கிட்ட அப்படி நடந்துக்க வேண்டியதாயிடுச்சு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அதை என்னால் இப்போ உன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். பட் பிஃபோர் தட் எனக்கு நீ வேணும்னு தோணுது. ஃபிசிக்கலாகவும் சரி, லைஃப் ஃபுல்லாகவும் சரி. அவன் அப்படி சொன்னதும் நம்ப முடியாத அதிர்ச்சிக்கு சென்றாள் ரோஷினி. என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியா? அவன் இப்படி கேட்டதும் ரோஷினியிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. மௌனமாக இருந்தாள். என்ன யோசிக்கிற? நான் இங்க ஒருத்தரை நம்பி வந்தேன். ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான். அப்படி இருக்கும்போது நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அதனாலதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏற்கனவே உன்னோட அம்மாவுக்கு அங்கே ஆப்ரேஷன் நல்லபடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னோட தங்கச்சி அடுத்த வருஷம் படிக்க தேவையான காலேஜ் ஃபீஸ் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே உனக்கு ஏதாவது வேணுமா? அவன் அப்படி சொல்லவும் ரோஷினி இவனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்கிற ரீதியில் பார்த்தாள். அந்த இருட்டிலும் அவனுடைய கூர்மையான விழிகளை அவளால் உணர முடிந்தது. ஆனா அவள் சொல்லி முடிப்பதற்குள் அவளின் இதழ் மீது கை வைத்தவன் காதோரம் கிசுகிசுத்தான். Say yes or no. அவள் பதில் சொல்வதற்குள் வேகமாக கேட்டான். அவளை அவன் யோசிக்க விடவில்லை. சாரி பேபி, என்கிட்ட டைம் இல்லை. அவள் பதில் சொல்வதற்குள் அவளை தன் கைகளால் அப்படியே தூக்கி அங்கிருந்த மெத்தையில் கிடத்தினான். அவள் மீது படர்ந்தான். கேளுங்க சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.